கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியுமாய் கூட இணையதளத்தினூடாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த நாளிலும் கூட, இந்த ஓய்வு நாளிலும் கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். இருக்கின்ற இடத்திலே நாங்கள் கர்த்தரை இந்த நாளிலே நாங்கள் துதிக்கப் போகின்றோம், அவரை நமஸ்கரிக்கின்ற போகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் எங்களை வழிநடத்தப் போகின்றார். கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் கூட அவருடைய பிரசன்னமானது எங்களை வழிநடத்தப் போகின்றது. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் கடந்து வரப்போகின்றது. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவருமாக கூட இருக்கின்ற இடத்திலே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த காலவழியிலே எங்கள் ஒவ்வொருவரையுமாக கூட நாங்கள் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டும்படியாகும், அவருடைய பிரசன்னமானது எங்களை வழிநடத்த வேண்டும்படியாகும். இந்த நேரத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்துவோம். இந்த நேரத்தில் எங்களை ஒவ்வொருவரையுமாக ஒப்பு கொடுப்போம். அவருடைய எல்லா மற்ற சிந்தனைகளையும் மறந்தவர்களாக பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரம் உங்களுடைய உள்ளான இருதயத்தை திறந்து கொடுங்கள். நாங்கள் ஒரு விசை நாங்கள் ஒவ்வொருவருமாக கூட நாங்கள் ஸ்தோத்திரம் செய்வோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்துதி கன மகிமை யாவும் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறேன். நீங்கள் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறபடினால் உங்களை நன்றியோடு கூட நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல துதி கனமாக்கி மையாவும் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ, நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லது. இந்த நேரத்திலும் கூட நாங்கள் இருக்கின்ற இடத்திலே நாங்கள் அப்படியே இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்க போகின்றோம். எங்கள் மத்தியில் இருக்கிறதான போதகர் சாபிஸ் அவர்கள் இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கும் பொழுது நாங்கள் அந்த ஜெபத்திலே ஒருமனப்படுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. நீர் பரிசுத்த சர்வவல்லவர், சகலத்தையும் படைத்தவர், வாக்கு மாறாதவர் அப்பா. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. நன்றி தகப்பனே. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அன்பு தகப்பனே, அன்பான சுவாமி ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. இன்றைய நாளில் கர்த்தாவே ஆண்டவரே, ஆராதனையின் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் உம்முடைய நேசக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் நீரே கர்த்தாவை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். விசேஷமாக இன்றைய நாளில் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆராதனையை வழிநடத்துகின்ற அன்பு சகோதரனை உம்முடைய நேசக்கரத்தில் ஒப்பு கொடுங்க சுவாமி. ஒரு புதிய ஆவியினால், ஒரு புதிய வல்லமையினால், ஒரு புதிய அபிஷேகத்தினால் அன்பு மகனாரை நீ நிரப்பும்படியாக ஜெபிக்கின்றேன் அப்பா. இவ்வண்ணமாக சுவாமி, ஆராதனையில் கர்த்தாவே பாடல்களை பாடுகின்ற அன்பு சகோதரிகளை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, அவர்கள் நாவிற்கூடாக நீர் இன்றைய நாளில் பாடல்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, பாடுவது அவர்கள் அல்ல, உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வல்லமையும் உம்முடைய ஆண்டவரே கர்த்தா மகிமையும் மாட்சிமையும் இந்த இடத்தில் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தேவோன்று சுவாமி ஆண்டவரே கர்த்தாவே, வார்த்தையை கொண்டு வருகின்ற அன்பு போதகரை உம்முடைய நேசக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. இன்றைய நாளில் கர்த்தாவே ஆண்டவரே, வார்த்தையின் மன்னாவை அப்பா போதகத்துக்கூடாக நீர் இன்றைய நாளில் எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கணும் சுவாமி. ஆண்டவர் இன்றைய நாளில் ஆண்டவரே, வீடுகள் தோறும் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆண்டவரே கர்த்தாவே கேட்கத்தக்க நல்ல நிறங்களாக அவருடைய இதயங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கணும் சுவாமி. வார்த்தையை வெறுமனே கேட்பதன் மாத்திரமல்ல சுவாமி, அந்த வார்த்தையை தங்களுடைய இருதய பலகணியில் பொருத்தி வைக்கத்தக்கதாக ஒவ்வொரு இருதயங்களை நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கணும் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, இன்றைய நாளில் ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு பரிசுத்த திருப்பந்திக்கு கர்த்தாவே ஒவ்வொரு இருதயங்களையும் ஆயத்தப்படுத்துகிறார் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தகுந்த பாத்திரங்களாக இன்றைய நாளில் நீரை மாற்றுவீராக, நீரை ஆசீர்வதிப்பீராக சுவாமி. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்தி மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லது. இந்த நேரத்திலும் கூட நாங்கள் உற்சாகமாய் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகின்றோம். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து இந்த காலவேளை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் உற்சாகமாய் பாடி அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
காண்பவரே எல்ரோயி எல்ரோயி. ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். கரங்களை உயர்த்தி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆமென். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ஓ நீர் ஆண்டவரே சுவாமி எபினேசர் அப்பா, நீர் உதவி செய்கின்ற தேவன் ஐயா. ஓ நீ எல்ரோயி எல்ரோயி. ஹalleluya சுவாமி. ஓ சுகம் தருகின்ற தேவன் அப்பா. ஓ நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இருக்கின்ற இடத்திலே நீங்கள் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் செய்யுங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் அப்பா, நீங்கள் ஆண்டவரே என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறீர்கள். எனக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீர்கள் அப்பா. என்னுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுகிறேன் என்று ஒவ்வொருவருமாக இந்த காலவெளியிலே அவரை துதியுங்கள், அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஹalleluya. ஓ நன்றி இயேசுவே. ஹalleluya. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய். இதுவரை உதவி செய். இதுவரை உதவி செய். ஆமென். எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். 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 ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. துதிக்கிறோம் ஆண்டவரே. மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹalleluya. இயேசுவே மை ஆராதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறபடினால் ஐயா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நீர் எங்களுக்கு உதவி செய்கின்ற எபினேசரா இருக்கிறீர் ஐயா. ஓ ஹalleluya. கர்த்தர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. இந்த உலகத்தில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும், எந்த நோய்கள் வந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. ஓ அவர் மாற்றுமே. ஹalleluya. ஓ இந்த உலகத்திலே எல்லாம் மாறலாம், ஆனால் அவர் ஒருவரே மாறாத தேவனாய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம். ஓ எங்களுடைய எஜமானனாய் இருக்கிறார். ஹalleluya. இந்த காலவெளியிலே ஸ்தோத்திரம் செய்யுங்கள். உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. ஓ நன்றி தகப்பனே. உமக்கு ஆராதனை. ஹalleluya. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஓ நன்றி இயேசுவே. ஹalleluya. தங்கள துதி கன மகிமை யாவும் உங்கள் ஒருவருக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஓ நன்றி இயேசுவே. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே ஓ மக்கு நன்றி அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆவியானவரிடத்தில் சொல்லுங்கள். ஆவியானவரே அப்பா, ஓ இந்த இடத்துல இந்த காலவெளியிலே சுவாமி என்னை முற்றிலுமாய் உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஆண்டவரே சுவாமி இந்த நாளை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று. ஹalleluya. ஓ ஹalleluya. எஜமானனே என் இயேசு ராஜனே,
உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஓ கர்த்தாவே சுவாமி, ஹalleluya. நீர் ஆண்டவரே எங்களை அழைத்திருப்பது அப்பா, உம்முடைய சேவைக்காய் எங்களை அழைத்திருக்கிறீர்கள் இயேசுவே. ஹalleluya. ஓ என் இயேசுவே, ஓ என் இயேசுராஜனே, சகல துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. ஓ நன்றி ஆண்டவரே. ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம். நீர் மாத்திரமே அப்பா. ஓ நீர் மாத்திரமே சுவாமி, நீர் மாத்திரமே எல்லாமாய் இருக்கிறீரப்பா. ஓ ஹalleluya. இந்த காலவெளியில் ஐயா உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஓ ரிபா பாபா மஷாந்தி கலரவா. நன்றி தகப்பனே, உமக்கே சகல துதி கன மகிமை யாவும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஓ என் இயேசுவே என் ராஜனே, உமக்கு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஓ நன்றி தகப்பனே. ஓ என் இயேசுவே என் ராஜனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஓ நன்றி இயேசுவே. ஹalleluya. துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி. ஹalleluya. துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இயேசுவே என் ராஜனே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேற ஒன்றுமே இல்லை இயேசுவே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. துதிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. நன்றி தகப்பனே. ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறபடினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஓ இந்த நாளிலே சுவாமி அந்த பிரசன்னமானது கர்த்தாவே, இந்த நாளிலே சுவாமி இந்த ஆராதனையை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீது கடந்து செல்ல வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. பிரசன்னரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. இயேசுவின் ராஜனை உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நல்லது, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் அவரை பாடினோம், பாடலூடாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம், துதியினூடாக நாங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவருமாக ஆயத்தமாகிக் கொள்ளுவோம். இந்த நேரத்திலே தேவதாசனூடாக வைத்திருக்கிறதான அந்த செய்திக்காய் நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். நான் ஜெபிக்கிறதான வேளையிலே நீங்கள் ஒவ்வொருவருமாக இந்த நேரத்திலே ஒருமனப்படுங்கள். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, எங்களை எப்பொழுதும் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற என் நல்ல தகப்பனே சுவாமி இயேசுவே, இந்த ஓய்வு நாளிலும் கூட அப்பா உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மறுபடியுமாய் விசேஷமாக இந்த நேரத்தில் கர்த்தாவே உடைய வார்த்தையை கொண்டு வர தாசனை உடைய அன்பு கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. உடைய தாசனூடாக கர்த்தாவே இந்த நாளில் வைத்திருக்கிற அந்த செய்திக்காய் நன்றி செலுத்துகிறேன். அந்த செய்தியினூடாக ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே சுவாமி நீங்கள் பலப்படுத்த வேண்டும்படியாகும், தைரியப்படுத்த வேண்டும்படியாகும், உற்சாகப்படுத்த வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. சுவாமி இந்த நாளில் அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தையினூடாக ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீங்கள் பேச வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா சுவாமி நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீங்களே சுவாமி தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும்படியாக எல்லா துதி கன மகிமை யாவும் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் இவ்வளோ நேரம் கர்த்தரை ஆராதித்தோம். இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய திரு வசனத்தை கேட்பதற்காக எங்களை நாங்கள் ஆயத்தமாக்கிக் கொள்வோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாங்கள் எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தை நாங்கள் புரட்டிக்கொள்வோம்.
எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தை முழுமையாக நீங்கள் வீட்டிலே வாசித்து பார்க்கும்படியாக உங்களை நான் ஊக்குவிக்கின்றேன். இந்த வேளையிலே தேவையான சில வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் வாசிக்கப் போகிறோம். இந்த வேளையிலே நாங்கள் விசேஷமாக எஸ்தர் 14வது வசனத்துக்கு எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்துவோம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். எனக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்திலே நாங்கள் வாசிக்கப்பட்ட இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் காணுகின்றோம், இந்த இடத்திலே அங்கே அந்த நாட்டிலே, அதாவது இந்த எஸ்தர் என்கின்ற தேவ பிள்ளையானவள் நாங்கள் காணுகின்றோம். அங்கே மேத பேசியா என்கிற சாம்ராஜ்யத்திலே அகாஸ்வேரோ என்கிற ராஜாவுக்குள்ளே இருக்கிற ராஜ்யபாரம் இருக்கும் காலத்திலே இந்த எஸ்தர் என்பவர் வாழ்ந்து வந்தார். இந்த பின்னணியை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அவர்கள் வந்த நாட்களிலே இந்த எஸ்தருடைய சித்தப்பா, இல்லாவிட்டால் எஸ்தருடைய தகப்பனுடைய தம்பி தான் இந்த எஸ்தரை வளர்த்து வந்தார். நாங்கள் காணுகின்றோம், அவருடைய பேர் மோர்தெகாய். இப்பொழுது மோர்தெகாய் அந்த ராஜ அரண்மனையிலே ஒரு பிரதான ஒரு காவலாளியாக இருக்கின்றார். எனக்கு பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே யூதர்களை ஒரே நாளிலே அழிக்கும்படியாக அங்கே ஒரு சதி சூழ்ச்சி அங்கே நடத்தப்பட்டது. சூழ்ச்சி ஒன்று செய்யப்பட்டது. ஆமோன் என்கிற ஒரு விரோதியின் மூலமாக முழு யூதர்கள் அந்த நாட்களிலே அங்கே அந்த அகாஸ்வேரோ அந்த ராஜாவுடைய ராஜ்யத்துக்கு உடைய எல்லா நாடுகளிலும் இருக்கின்ற யூதர்களை ஒரே நாளிலே அழித்து போடுவதற்கு ஒரு திட்டத்தை அவர்கள் வகுத்திருந்தார்கள். அது சூழ்ச்சியாக இருந்தது. அதை இந்த மோர்தெகாய் கேள்விப்படுகிறார். நீங்கள் 3வது வசனத்திலே வாசித்து பார்ப்பீர்கள். அதை கேள்விப்பட்ட பொழுது அவர் அங்கே அவருடைய மேல் வஸ்திரத்தை அவர் கிழித்து கொண்டு அவர் மிகவும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து அழுது அவர் அங்கே பரிந்து அவர் என்ன செய்கிறார், அவர் அழுகின்றார். இந்த ஜனங்களுக்காக அழுகின்றார். அந்த நேரத்திலே நாங்கள் காணுகின்றோம், தம்முடைய ஜனங்கள் அழிந்து போய் விடுவார்கள், நம்முடைய ஜனங்களை காப்பாற்ற ஒருவரும் இல்லை என்கிற அவருக்குள்ளே ஒரு பெரிதான ஒரு துக்கம், ஒரு வேதனை, அவருக்குள்ளே ஒரு அழுத்தத்தை கொடுத்தது. அந்த நேரத்திலே அவர் என்ன செய்கிறார், இந்த வேளையிலே இந்த காரியத்துக்காக பரிந்து பேசக்கூடிய ஒருவர் தான் இப்பொழுது அரண்மனையிலே என்னுடைய மகள் இருக்கிறார் எஸ்தர். அவர் ஒரு ராணியாக இருந்தார், அந்த ராஜாவின் ராணியாக இருந்தார். ஆகவே அந்த எஸ்தருக்கு முடியும் இந்த வேளையில் எனக்கு ஏதாவது உதவி செய்ய, இந்த ஜனங்களை காப்பாற்ற என்று அவர் நினைத்து அவர் பணிவிடை அனுப்பின பொழுது, செய்தி அனுப்பின பொழுது அதை அவர் மறுத்து விட்டார். அதை அவள் பொருட்படுத்தவில்லை. மறுபடியுமாக அவர் மீண்டும் இன்னொரு செய்தியை அனுப்புகிறார். இந்த செய்தியை அனுப்பும் பொழுது தான் அவர் சொல்கிறார், அந்த எஸ்தர் என்ன செய்கிறார், ஏன் அவர் உடுப்பு இல்லாமல் இருக்கிறார், ஏன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டிருக்கிறார், இந்த புது வஸ்திரத்தை கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லி பணிவிடைக்காரர்கள் கையிலே கொடுத்து அனுப்புகிறார். அப்பொழுது அதை கண்ட மோர்தெகாய் மிகவும் வேதனைப்பட்டு அவர் கோபப்பட்டு, ஒரு நீதியின் கோபம் அவருக்குள்ளே வருகிறது. அந்த நீதியின் கோபப்பட்டு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த வசனத்தை சொல்லி அனுப்புகிறார். நான் இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தை சொல்லுகிறது. மறுபடியுமாக அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன்.
4ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம், நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயம் இரட்சிப்பும் வேறு இடத்திலே இருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டம், இந்த நிகழ்காலகட்டம் மிகவும் ஒரு அழிவின் காலகட்டமாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த புஸ்தகத்திலே நாங்கள் காணுகின்றோம், இந்த எஸ்தர் இதை கேள்விப்பட்டு அவர் என்ன செய்கிறார், உடனே ஒரு உபவாசத்தை கூப்பிட்டு அங்கே இருந்த மற்ற எல்லா சேவர்களுக்கும், அவரோடு ஊழியம் செய்கிற அவரோடு வேலை செய்கின்ற எல்லா சேவர்களுக்கும் அறிவித்து அவர்கள் எல்லாருமே சேர்ந்து அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் ஜெபித்த வேளையிலே நாங்கள் இந்த முழு கதையை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த தேசம் காப்பாற்றப்படுகிறது. விசேஷமாக யூதர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். ஒரே ஒரு நாளில் முழு யூத இனத்தையும் அழிப்பதற்கு திட்டமிட்டு இருந்த அந்த காரியத்தை நாங்கள் காணுகின்றோம். அவர்களுடைய பரிந்து பேசும் ஜெபத்தினாலே காக்கப்பட்டது. அதே போல் பிரியமானவர்களே, நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலையும் நாங்கள் காணுகின்றோம், எங்கள் அயல் நாடாகிய இந்தியாவிலே அநேகர் நாங்கள் காணுகின்ற இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக மரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த மரித்த சடலங்களை எரிப்பதற்கு இடங்கள் இல்லாமல் நாங்கள் காணுகின்றோம், அங்கலாய்க்கிறதை நாங்கள் காணுகின்றோம். எத்தனையோ இடங்களிலே அழுக்குரல் கேட்கின்றது நாங்கள் பார்க்கின்றோம். அநேக ஜனங்கள் நாங்கள் காணுகின்றோம் புலம்பி இருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்களிலே நாங்கள் காணுகின்றோம் அழுக்குரல் கேட்கின்றதே. யாராவது ஒருவரை அவர்கள் இழந்திருப்பார்கள். எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் அங்கே ஒரே நாளிலே மரிக்கிற ஒரு தருணம் ஏற்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலகட்டத்திலே நாங்கள் எப்படி மௌனமாக இருப்பது? எனக்கு அருமையானவர்களே, இதே காரியம் நாளைக்கு எங்களுடைய தேசத்துக்கு நேரிடாமல் இருக்கும் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அழிவின் காலகட்டத்திலே தேவ பிள்ளைகளாகிய நாம் மௌனமாக இருக்க முடியுமா? மோர்தெக்காய் அன்றைக்கு எஸ்தரிடத்தில் கேட்ட கேள்வியை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே, இந்த காலை பொழுதிலே, எனக்கு அருமையானவர்கள், நீங்கள் வீடுகளிலே இருந்து இதுக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலகட்டத்திலே நாங்கள் மௌனமாக இருக்க முடியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் இருந்து இந்த கேள்வியை எழுப்புகின்றார். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாக இருக்கின்றோம். வேதம் சொல்லுகின்றது, இந்த பூச்சக்கரத்திலே நாங்கள் பரிசுத்த ஜனமாக இந்த உலகத்திலே உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கிலும் தேவன் எங்களை பரிசுத்த ஜனமாக எங்களை தெரிந்து கொண்டார். ஏன்? அவர் எங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறபடினால். உபாகம் 7ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த பூச்சக்கரத்தில் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! ஏன் எங்களை தெரிந்து கொண்டார்? நாங்கள் தேவ பிள்ளைகளாய் தேவனுடைய சமூகத்தில் இருந்து பரிந்து ஜெபிக்கும்படியாய். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் எங்கள் மேலே அன்பை வைத்திருக்கிறார். அதனால் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகின்றதே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே, நீங்கள் பரிசுத்த ஜாதியாகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் இந்த அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். உங்களை நான் பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொண்டேன். உங்களை நான் என்னுடைய சொந்த ஜனமாக நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி நாங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்திலே வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம் சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டார். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லுகின்றது, நான் உங்களை என்னுடைய சொந்த சம்பத்தாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் எங்களை தெரிந்து ஏற்படுத்தி இருக்கிறார். ஏன்? நாங்கள் பரிந்து ஜெபிக்கும்படியாய். இந்த தருணத்திலே இப்படியான ஒரு அழிவு உண்டாகின்ற இந்த காலகட்டத்திலே நாங்கள் காணுகின்றோம். இலங்கையிலே கூட எத்தனையோ அங்கே இந்த கொள்ளை நோயினாலே எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு அவர்கள் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, மரணங்கள் கூடி அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே நாங்கள் எப்படி இருக்கின்றோம்? நாங்கள் வீணாக எங்களுடைய காலத்தை நாங்கள் செலவழித்து கொண்டிருக்கிறோமா? டிவி பார்த்து கொண்டு, இல்லாவிட்டால் நடனம் ஆடிக்கொண்டு, எங்களுடைய காரியங்களை செய்து கொண்டு, நாங்கள் எங்களுடைய சுயமான எங்களுடைய காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோமா? எனக்கு அருமையானவர்களே, ஒரு நேரத்தை எடுத்து இந்த நாட்களில் அதிகமாய் நாங்கள் நேரத்தை ஒதுக்குவது கடினமாக இருக்கலாம். வேலைகள் செய்ய வேண்டும், பிள்ளையோட வேலை செய்யணும், வீட்டு வேலை செய்யணும், கணவனோட வேலை செய்ய வேண்டும். ஒரு 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 ஆண் என்று சொன்னால் அவர் அங்கே வேலைக்கு போக வேண்டும். வேலையில் இருக்கிற எத்தனையோ காரியங்களுக்கு அவர் முகம் கொடுக்க உழைக்க வேண்டும். எத்தனையோ பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். இன்றைக்கு எல்லாமே விலைவாசி அதிகமாக இருக்கிறது. பொருட்கள் எல்லாம் அதிகமாய் விலையாக இருக்கின்றது. வாழ முடியாத ஒரு நிலை இருக்கிறது. எல்லாவற்றினாலும் ஒரு பெரிதான ஒரு நெருக்கடி, ஒரு அழுத்தம் இருக்கின்றது. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே ஜெபிப்பதற்கு ஒரு மனம் இல்லாமல், ஜெபிப்பதற்கு ஒரு சரியான ஒரு மனநிலை இல்லாமல் இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்க வேண்டியது, நான் ஒரு விஷயம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து இந்த நாட்டுக்காக நான் ஜெபிக்க வேண்டும், எனக்காக நான் ஜெபிக்க வேண்டும், குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும், சபைக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை நாங்கள் நினைக்க வேண்டும். ஏனெனில் நாங்கள் காணுகின்றோம், இந்த எஸ்தருக்கு எத்தனையோ சாட்டுப்போக்குகள் இருந்தது. அந்த சாட்டுப்போக்குகளை மொர்தெகாய்க்கு அவர் சொல்லி அனுப்பினார். நீங்கள் இந்த வேதத்தை, இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஆனாலும் அது ஒன்றையுமே அவர் பொருட்படுத்தவில்லை. நாங்கள் காணுகின்றோம், நீ இந்த தருணத்திலே மௌனமாக இருந்தால் நீயும் உன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் என்பதை நாங்கள் அந்த வார்த்தையை நாங்கள் காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் முழங்காலில் இருந்து, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் பரிந்து ஜெபிப்பதே. அதையே பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகின்றது, எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் ஜெபிக்காமல் வேற யார் ஜெபிப்பது? இந்த உலகத்தில் உள்ளவர்கள் ஜெபிப்பார்களா? இல்லை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்கள் தான் ஜெபிக்க வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாங்கள் தான் ஜெபிக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களை, நாங்கள் காணுகின்ற 2 நாளாகவும் இங்கே 7ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், கொள்ளை நோயை தேசத்திலே நான் அனுப்பும் பொழுது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை கைவிட்டு பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை நோக்கி ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். கொள்ளை நோயை நான் தேசத்திலே அனுப்பும் பொழுது என் பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த நாட்களில் நாங்கள் மௌனமாக இருப்போம் என்று சொன்னால், எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் என்று சொல்லி. நாங்கள் அடுத்ததாக நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறபடினால் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக நான் யோசிக்க வேண்டும், நானும் என் குடும்பத்தாரும் என் சபையில் உள்ளவர்களும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் ஜெபிக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்கள், இந்த வசனத்தில் நாங்கள் காணுகின்றோம், நீ நினைக்கக்கூடாது. இந்த தருணத்தில் நீ என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அது என்னை குறிக்கின்றது. இந்த இடத்துல நாங்கள் சொன்னோம், நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால், நாங்கள் காணுகின்றோம் நீ என்று சொல்லுவது இடத்துல எஸ்தரை நாங்கள் காணுகின்றோம். நீ என்று சொல்லும் பொழுது அது என்னை குறிக்கின்றது, அது உங்களை குறிக்கின்றது. நான் யோசிக்க வேண்டியது,
நான் இந்த காலகட்டத்தில் மௌனமாக இருப்பேன் என்று சொன்னாள், நான் சும்மா இருப்பேன் என்று சொன்னாள், என்னுடைய சுயமான காரியங்களை மாத்திரவன், என்னுடைய சுயநலமான காரியங்களை மாற்ற நான் சிந்தித்துக் கொண்டிருப்பேன் என்று சொன்னாள். எனக்கு அருமையானவர்களே, காணுகின்றோம், நான் காப்பாற்றப்படுவேன் என்று சொல்ல முடியாது. நான் காப்பாற்றப்படுவேன் என்று சொல்ல முடியாது. என்னுடைய குடும்பம் காப்பாற்றப்படும் என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் வேதத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் செபிக்கும் பொழுது என்னுடைய நாடு மாத்திரமல்ல, நானும் காப்பாற்றப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஜெபம் ஒரு வேலி, ஜெபம் ஒரு மதிலாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்காக கிரிகை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்காக கிரிகை செய்ய இறங்கி வருகிறார். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் இறங்கி வந்து எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 145:18 சொல்லுகின்றது, கர்த்தரை உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். அவர் எங்கள் அருகிலே இருந்து, எங்கள் சமீபத்தில் இருந்து எங்களை காக்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆகவே நாங்கள் அவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அதே போல் எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் காணுகின்றோம், வேதத்தில் சொல்லப்படுகிறது, நாங்கள் மாத்திரமல்ல, எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய சந்ததி காப்பாற்றப்படுகிறது, எங்களுடைய பரம்பரை காப்பாற்றப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய குடும்பம் மாத்திரமல்ல, எங்களுடைய சபை மாத்திரமல்ல, எங்களுடைய அயலார்கள் மாத்திரமல்ல, நீங்கள் அறிவீர்களா, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பரம்பரை காக்கப்படுகிறது. ஜெபம் அவ்வளோ தூரத்துக்கு கடந்து போகக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களை, நாங்கள் காணுகின்ற இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நீயும் உன் தகப்பனார் வீட்டாரும் என்றால் சொல்லப்படுகிறது, நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் என்று சொல்லி நாங்கள் காணுகின்றோம். ஆனால் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எனக்கு அருமையானவர்கள், எங்களுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார், எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள். அவர்கள் இன்னும் பிறந்து இல்லாமல் இருக்கலாம், அந்த சந்ததியை நாங்கள் காணாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய ஜெபத்தின் அந்த தாற்பயம், அந்த ஜெபத்தின் வல்லமை, அது எங்களோடு நின்று போகிறது ஒன்று அல்ல, அது பரம்பரையாக கடந்து போகிறது ஒன்று. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அவர்கள் கேட்பார்கள், அவர்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய தாத்தா ஒரு பெரிய ஒரு ஜெப வீராங்கனி, உன்னுடைய பாட்டி ஒரு பெரிய ஜெப வீராங்கனி. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் 2 தீமோத்தேயு 1 5வது வசனத்தை 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். அங்கே ஒரு சம்பவத்தை நீங்கள் காணலாம். நீங்கள் அறிவீர்கள், சபைக்கு பெரிய ஒரு சபை போதகராகிய தீமோத்தேயு அவர் எப்படி உருவானார் தெரியுமா? அவருடைய பாட்டியுடைய ஜெபத்தினாலே, பாட்டியின் ஜெபத்தினாலே. பாட்டி அவ்வளோ ஜெப வீராங்கனையாக இருந்தார், பெரிதான ஒரு ஜெப வீரமுள்ளவராக இருந்தார். காணுகின்றோம், பாட்டி அதிகமாக ஜெபித்தவராக இருந்தார். பாட்டி தான் இந்த பேர பிள்ளையை வளர்த்தார். ஆகவே அது கடந்து போனது, அந்த ஜெபம், அந்த பாட்டியுடைய ஜெபம் பேர பிள்ளைக்கு அது கடந்து போனது. ஆகவே அந்த பேர பிள்ளை ஒரு பெரிய போதகராக, எபேசு சபைக்கு ஒரு பெரிய போதகராக மாறினார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களை, நீங்கள் நினைக்கக்கூடாது ஜெபம் என்று சொல்லும் பொழுது அது எங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் என்று. நாங்கள் அது உண்மையாகவே எங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் தான். நாங்கள் பாதுகாக்கப்படுவோம், பல ஆசீர்வாதங்களை நாங்கள் ஜெபத்தின் மூலமாக நாங்கள் பெறுகிறோம். அதே போல் அந்த காலத்துக்குரியவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். அது மாத்திரமல்ல, ஜெபமானது அது பரம்பரையாக செல்லக்கூடியது. அந்த ஆசீர்வாதம் அது பரம்பரைக்கு கடந்து செல்லுகிறதா இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் காணுகின்றோம், அந்த தீமோத்தேயுடைய பாட்டி எவ்னிக்கு நாங்கள் காணுகின்றோம், ஜெபித்தான், ஜெபத்தின் அந்த தாற்பயம் கடந்து சென்றது. அதே மாதிரி எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களிலும் நீங்கள் மௌனமாக இருக்காமல், நீங்கள் சும்மா இருக்காமல், நீங்கள் பரிந்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால்
அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அது உங்களுடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதமாக போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களில் நாங்கள் அதிகமாக எங்களுடைய வேலைகளை செய்வதை பார்க்கிறோம். நாங்கள் அவைகளை செய்ய வேண்டும், அவைகளை பார்க்கிறோம். நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் இந்த நாட்களிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் அதை விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, எசேக்கியேல் புஸ்தகத்திலே நாங்கள் காணுகின்றோம். அங்கே 22ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்திலே 31வது வசனத்திலே நாங்கள் காணுகின்றோம். அங்கே தேவன் திறப்பின் வாசலில் நிற்பதற்கு ஒருவரை தேடுகிறார், தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த காலை பொழுதில் எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் ஆண்டவரே அந்த நபராகிறேன். வேதம் சொல்லுகிறதே, திறப்பின் வாசலில் நிற்பதற்கு நான் ஒருவரை தேடுகிறேன், ஆனாலும் ஒருவரும் நான் காணவில்லை. இல்லை ஆண்டவரே, இல்லை, நான் வருகிறேன் ஆண்டவரே, ஒருவரும் காணவில்லை என்று சொல்லுகிற அந்த இடத்தை நிரப்புவதற்கு நான் வருகிறேன் ஆண்டவரே. நான் நிற்கிறேன் ஆண்டவரே, நான் திறப்பின் வாசலில் நிற்கிறேன் ஆண்டவரே, நான் ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. ஒருவேளை உங்களுக்கு வேலை நிமித்தமாக நேரமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தூங்குகிற அந்த நேரத்திலேயாவது ஒரு மனத்தியாலத்தை நான் ஒதுக்கி அந்த காரியத்துக்காக, இந்த தேசத்துக்காக, இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ இந்த வேளையில் எத்தனையோ வேலைகள், எத்தனையோ வேலை அதிகமாக உங்களுடைய வீட்டில் இருக்கலாம். நீங்கள் அநேக காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், கர்த்தருக்காக நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்காக நிற்கப் போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆகவே இந்த ஒளிக்காலை கூடாக உங்களிடத்திலே நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த செய்தி கூடாக உங்களை நான் ஊக்குவிப்பது, நீங்கள் அதிகமாக பரிந்து ஜெபிக்கிறவர்களாய் உங்களை இந்த நாட்களில் கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே நாங்கள் இந்த ஆராதனையின் அடுத்த பகுதியாகிய திருவிருந்துக்கு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். இந்த வேளையிலே பாஸ்டர் யாபேஸ் அவர்கள் அந்த திருவிருந்து பகுதியை எங்களுக்கு வழி நடத்துவார். இந்த வேளையிலே நாங்கள் ஒருமனப்படுவோம். நல்லது. நாங்கள் இந்த பரிசுத்த திருவிருந்துக்கு திருப்பந்திக்காக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கரங்களில் நாங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். புதிய ஏற்பாட்டு புத்தகம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டு புத்தகம் 237வது பக்கத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். என்னோடு சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டு புத்தகம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 தொடக்கம் 31 வரையான வசனங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகின்ற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருவளமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். இந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினானெனில், அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாயிருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம்
தீர்க்கப்படும். எனக்கு அன்பானவர்களே, யாரும் இந்த பரிசுத்த பந்தியில் நாங்கள் அபத்திரமாக பானம் பண்ணவோ அல்லது பந்தியில் நாங்கள் அமரவோ முடியாது. எனவே வேளையில் யாராவது நீங்கள் பாவத்தோடு இருப்பீர்களாயின் ஒரு விசை நீங்கள் மனம் திரும்பி அந்த பாவத்தை அறிக்கையிட்டு நாங்கள் இந்த பரிசுத்த பந்தியில் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியும். எனவே இந்த வேளையிலும் ஒவ்வொருவரும் உங்களுடைய கரங்களில் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் நான் அப்பத்திற்காகவும் ரசத்திற்காகவும் ஜெபிக்கின்ற வேளையில் நாங்கள் யாவரும் ஜெபத்தில் ஒருமனப்படுவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அன்பு தகப்பனே சுவாமி, இந்த பரிசுத்த திருப்பந்தியில் அமர்வதற்கென தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய நேசக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே கத்தாவே, யாரும் ஆண்டவரே அபாத்திரமாக ஆண்டவரே இந்த பரிசுத்த பந்தியில் அமர்ந்து விராதபடி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே இந்த பரிசுத்த பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய நேசக்கரத்தை நான் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே கத்தாவே, ஒவ்வொருவருடைய பாவங்கள், சாபங்கள், தப்பிதங்கள், அலட்சியங்கள், மீறல்கள் எல்லாவற்றையும் இந்த ஒரு விஷயம் மன்னிங்க சுவாமி. அறிந்து அறியாமலும் உணர்ந்து உணராமலும் தெரிந்தும் தெரியாமலும் யாரும் பாவம் செய்திருப்பின் தகப்பனே, இந்த ஒரு விஷயம் மன்னித்து சுவாமி மனம் திரும்பி ஆண்டவரே கத்தாவே இந்த பரிசுத்த பத்திக்கு தங்களுடைய பாவங்களை விட்டு ஆயத்தமாகின்ற ஒவ்வொருவரையும் கத்தாவே ஆண்டவரே நீ நீதிமானாக மாற்றுவீராக. உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால் கழுவி அருளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த வேளையிலும் கத்தாவே அப்பா ஆண்டவரே இந்த உம்முடைய சரீரமாகிய இந்த அப்பத்தையும் உம்முடைய இரத்தமாகிய இந்த பானத்தையும் சுவாமி நாங்கள் ஆண்டவரே கத்தாவே இன்றைய நாளில் ஆண்டவரே பந்திக்கூடாக நாங்கள் அமர்கின்ற வேளையில் சுவாமி ஒவ்வொருவரும் இதை வருமளவும் சுவாமி நம்முடைய வருகையடைவும் நினைவு கூற உதவி செய்வீராக சுவாமி. ஆண்டவரே கத்தாவே அப்போ ஒவ்வொருவரையும் இந்த பந்திக்கூடாக நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிகனமையும் உமக்கு செலுத்தி மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாங்கள் யாவருமாக பரிசுத்த பந்தியில் நாங்கள் அமர்ந்து கொள்வோம். நல்லது, இந்த வேளையிலும் நாங்கள் இறுதி ஜெபத்துக்கூடாக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இன்றைய நாளில் கத்தாவே அப்பா ஆண்டவரே வந்து இந்த பரிசுத்த பந்திக்கூடாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தாவே இன்றைய நாள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும் சுவாமி. ஆராதனை ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் சுவாமி ஆண்டவரே நீர் கூடவே இருந்து எங்களை வழிநடத்திய கிருபைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. இந்த ஆராதனையை சுகந்த வாசனையாக நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. விசேஷமாக கத்தாவே இன்றைய நாளில் கத்தாவே வார்த்தை எனும் மன்னாவுக்கூடாக நீர் எங்களை பலப்படுத்தியிருக்கிற சுவாமி. ஆண்டவரே கத்தாவே இந்த வார்த்தை கூடாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மறுரூபமாக மாற்றிருக்க சுவாமி. ஆண்டவரே இந்த தேசத்தின் சூழ்நிலை நிமித்தம் ஒவ்வொருவரும் திறப்பு நிற்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் ஜெப ஆவியை ஊற்றுவீரா சுவாமி. ஒவ்வொருவரும் கத்தாவே அப்பா திறப்பிலிருந்து இந்த தேசத்தை மாத்திரமல்ல சுவாமி அருகில் இருக்கிற ஒவ்வொரு தேசங்களிலும் இருக்கிற சூழ்நிலையை மாற்ற ஆண்டவரே கத்தாவே ஒவ்வொரு ஜெப வீரர்களை நீர் எழுப்பும்படியாக ஜெபிக்கணும் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க சுவாமி. வார்த்தையை கொண்டு வந்த ஆண்டவரே கத்தாவே அன்பு தாசனை உம்முடைய நேசக்கரத்தில் ஒப்புக் கொடுங்க சுவாமி. அவரை இன்னும் இன்னுமாக நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாளில் கத்தாவே உம்முடைய சமூகத்தில் கத்தாவே ஆராதனை கலந்து கொண்டதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரோடும் கர்த்தாவே நீங்க கூட இருந்து ஆசீர்வதித்து ஒவ்வொருவருடைய எல்லைகளை பெரிதாக்கும் சுவாமி. எல்லா சூழ்நிலைகளும் சுவாமி உம்முடைய நேசக்கரம் ஒவ்வொருவரோடும் இருந்து வழி நடத்துங்க சுவாமி. வாதையும் கூடாரத்தை அணுகாதென்று வாக்குரைத்தேன் தகப்பனே சுவாமி. நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கின்ற பொழுது சுவாமி உம்முடைய வல்லமை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிகனமையும் உமக்கு செலுத்தி மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே அப்பா, இந்த வேளையிலே நாங்கள் இந்தியாவுக்காக பரிந்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இந்தியாவை ஆண்டவரே நீங்கள் கண்ணோக்கி பார்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசை நீங்கள் கண்ணோக்கி பார்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே அந்த ஜனங்களுடைய அழுக்குரலை நீங்கள் கேட்குறீங்க தகப்பனே. அவர்கள் மீது மனதிருகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அந்த வாதை ஆண்டவரே, அந்த கொள்ளை நோய் அந்த தேசத்தை விட்டு நீங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, மனம் இறங்குவீராக ஆண்டவரே, நீங்கள் தொடும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த ஜனங்களை நீங்கள் மீட்டு கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கொள்ளை நோய் அந்த தேசத்தை விட்டு நீங்கட்டுன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சுவாமி, நீங்கள் பொறுப்பிடுங்க. அந்த மரணங்கள் ஆண்டவரே சுவாமி நிறுத்தப்படுவதாக ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே. மனமிறங்குங்க அப்பா. கிரியை செய்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சுவாமி, இந்த தேசத்தின் பாவத்தை மன்னித்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பொறுப்பிடுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அதே போல் எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக நாங்கள் பரிந்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த தேசத்துக்கு ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே நேரிட்டிருக்கிற ஒவ்வொரு சுவாமி ஆண்டவரே சுவாமி அவள நிலையில் இருந்து இந்த தேசத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பொறுப்பிடுங்க ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஜனங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் தாங்கி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்களே ஆசீர்வதிங்க, பொறுப்பிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுது பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டும் வரும் வரைக்கும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாரா.